தமிழ் சினிமாவோட யூத் ஐகானாக மாறிட்டு வரும் பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் நடிப்பில் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி டியூட் திரைப்படம் வெளியானது. அறிமுக இயக்குனரான கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கராஜன், சரத்குமார் மற்றும் மமிதா பைஜு ஆகியோர் நடிப்பில் அக்டோபர் 17ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியானது தீபாவளிக்கு அன்னைக்கு. அதுவும் தொடர் விடுமுறைன்றதுனால வசூலில் வேட்டையாடிட்டு வருது. கொட்டும் மழையிலுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வசூலை வாரி குவித்துட்டு வருது. உலகெங்கிலும் பார்த்திங்கன்னா வசூலை வாரி குவித்திருக்கு மொத்தமாக. டியூட் திரைப்படம் வெளியான முதல் 4 நாட்களில் 83 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்ததாக இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரான மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. வெளியாகி 4 நாட்கள்லேயே இந்த திரைப்படம் 83 கோடி அளவுக்கும் வசூலித்திருக்கு. மொத்தமாக இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் 27 கோடி ரூபாய் மட்டும்தான். திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பே ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் இந்த திரைப்படம் தொடர் விடுமுறை நாட்கள்ன்றதுனால 4 நாட்களில் 83 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்திருக்கு. முதல் நாளில் மட்டும் இந்த திரைப்படம் உலகளவில் 22 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்து இந்த திரைப்படத்தை எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இதுவரை காணாத வித்தியாசமான தோற்றத்தில் அமைச்சர் அதியமான் அழகப்பன்ற கதாபாத்திரத்தில் சரத்குமார் நடித்து அனைவரையும் மனதையும் கவர்ந்திருக்கார். பிரதீப் ரங்கராஜன் நடித்த முந்தைய படங்கள் போல டியூட் படத்திலையும் இளைஞர்களை கொண்டாடும் படமாக அந்த அத்தனை அம்சங்களும் இதில் அமைந்திருக்கு. அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய படமாக இருந்தோமா, அதே போல் குடும்ப உறுப்பினர்களும் குடும்பத்தோடு சென்று பார்க்கும் படமாக இருக்கான்றதுனா அதுதான் கேள்விக்குரிய. இன்றைய இளைஞர்களை கவரும் விதத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் இருந்திருக்கு. என்னதான் இந்த திரைப்படத்திற்கு எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததுனால இந்த தீபாவளிக்கு ஒரு பக்கா ஃபேன் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமாக டியூட் திரைப்படம் அமைந்திருக்குது. தீபாவளி பண்டிகை தொடர்ந்து நேற்று, அதாவது அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் தமிழ்நாட்டில் அரசு விடுமுறைன்றதுனால இந்த திரைப்படம் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அது கேட்டபடியே அக்டோபர் 21ஆம் தேதி மட்டும் இந்த திரைப்படம் தமிழகத்தில் 6.63 கோடி ரூபாய் வசூலித்திருக்கு. உலகளவில் இந்த திரைப்படம் ஒரே நாளில் மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்திருக்குன்னு கூறப்படுது. இதைத் தொடர்ந்து 5 நாட்கள் முடிவில் டியூட் திரைப்படம் மொத்தமாக 95 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலித்திருப்பதாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தகவல்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானாலையும் தீபாவளிக்கு வசூல் வேட்டையை நடத்திட்டு வருது. 5 நாட்களில் 100 கோடி ரூபாய் எட்டுன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் 95 கோடி ரூபாய் தான் எட்டியிருக்கு. நாளை அல்லது மறுநாள், இன்னைக்கு அல்லது நாளைக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் 100 கோடி ரூபாய் வசூலை ஈட்டுமனும் எதிர்பார்க்கப்படுது. 27 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம், அதாவது கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்னு வைத்துனா கூட கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 100 கோடியை வசூலை நெருங்கியிருக்கு. கிட்டத்தட்ட தயாரிப்பாளர்களே பார்த்திங்கன்னா 70 கோடி ரூபாய் வரைக்கும் லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. இது போக இன்னும் ஓடிடி ரைட்ஸ் இருக்குது, சேட்டலைட் உரிமம்லாம் இருக்குது. இது எல்லாம் சேர்க்காமலே தயாரிப்பாளருக்கு இத்தனை கோடி ரூபாயை வசூலை வாரி குவித்திருக்கு. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.